இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலையான மீன் வளர்ப்பிற்கான திட்டமிடல் குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு கழக ஓட்டு மீன் வளர்ப்பு பிரிவின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எம் ஜெயந்தி அவர்கள் தரும் தகவல்கள். மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உங்களுக்காக நிலையான நீடித்த மீன் வளர்ப்பு எப்படி செய்வது என்பதை பற்றி பேச வந்திருக்கேன். நிலையான நீடித்த மீன் வளர்ப்பு என்பதுங்கிறது ஒரு இப்போதைய அணுகுமுறை கிடையாது. காலங்காலமாகவே பண்டைய காலத்திலிருந்தே நம்ம மீன் வளர்ப்பு மீன்பிடி தொழிலாக குளம் குட்டை ஆறுகளில் பண்ணிட்டு தான் இருந்தோம். 1980களின் இறுதியில் 1990களின் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா குஞ்சு பொரிப்பகத்தின் மூலம் குஞ்சுகளை வாங்கி பண்ணை குட்டைகளில் விட்டு மீன்பிடி வளர்ப்பு என்பது ஒரு முறையாக உருவாக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பல சுற்றுப்புற சூழலை பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்ததுனால கடலோர மீன் வளர்ப்பு ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டது. சதுப்பு நில காடுகளுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நம்ம நாடு என்பது விவசாய பூமி, விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கிற பூமிங்கிறதுனால விவசாயத்தை பாதிக்காத வகையில் ஒரு மீன்பிடி தொழிலை உருவாக்கணும்னு தான் எல்லாருமே விருப்பப்படுறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு பயன்படாத தண்ணீர், விவசாயத்திற்கு பயன்படாத மண்ணின் தன்மை, விவசாயத்திற்கு பயன்படாத வளங்களை ஒன்றிணைத்து அதுக்கான இறால் வளர்ப்பினை முன்னெடுத்து செல்வது தான் நம்மளோட நோக்கம். இதை வேஸ்ட் டு வெல்த் கான்செப்ட்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 புறத்துலேயுமே நீர் சூழ்ந்த பகுதி. அந்த நீர் சூழ்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 8000 ஹெக்டேர் 8000 கிலோமீட்டர் அளவு கோஸ்ட் லைன் இருக்குது. அதில் 1.2 மில்லியன் ஹெக்டேர், அதாவது 12 லட்சம் ஹெக்டேர் இறால் மீன் வளர்ப்புக்கு உகந்த இடமா ஒரு காலத்தில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005க்கு அப்புறம் கடலோர மீன் வளர்ப்பு ஆணையத்தோட அறிவுறுத்தலின்படி சதுப்பு நில காடுகள், விவசாய நிலங்கள் எல்லாம் 100 மீட்டர் இடைவெளிக்கு அப்புறம் தான் நம்ம மீன்பிடி வளர்ப்பு கொண்டு வரணும்னு நல்லா ரூல் போட்டதுனால இப்போ அதை திருப்பியும் நம்ம ரீஅசஸ்மெண்ட்னு ஒன்று பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாநிலத்திலலாம் நாங்கள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தோட எப்படி சரியான இடங்களை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை, ஒரு டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 டைமென்ஷனல் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். ஒன்று நிலவளங்களை எடுத்துப்போம், அப்புறம் தண்ணீரோட தரம், இன்னொன்று மண்ணோட வகைகள், அப்புறம் தற்போதைக்கு இருக்கிற சுற்றுப்புற சூழல் விதிகள். இதை எல்லாத்தையும் 4 டைமென்ஷனலாக இன்டகிரேட் பண்ணி ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வழியாக சரியான இடங்களை தேர்வு செய்வோம். அப்படி நம்ம தேர்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் விவசாயத்திற்கோ மற்றவைகளுக்கோ உபயோகப்படாத இடங்களாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா பல நாடுகளில் சதுப்பு நில காடுகள் இறால் பண்ணைகளுக்காக அளிக்கப்பட்டன. அது சுனாமிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக ஆச்சு. இப்போ நம்ம பார்க்குற ஒரு சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் இம்பேக்ட்னு சொல்லுவோம். குறுகிய காலத்தில் மிக அதிகப்படியான மழை, அப்புறம் தாழ்வு நிலங்களில் அடிக்கடி ஃப்ளட்டிங், அப்புறம் பார்த்தா மாறி வரும் தட்பவெப்பம், அப்புறம் அதிகமாகும் கடல் நீரோட அளவு. இதெல்லாம் நம்ம வருங்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சவால்களாக இருக்குது. இப்போ இந்த சவால்களையும் ஒருங்கிணைத்து இருக்கிற வளங்களையும் பாதுகாத்து நம்ம எப்படி இறால் வளர்ப்பை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதில் பார்த்திங்கன்னா கடலோட நீர்மட்டம் அதிகமாக மண்ணோட உப்புத்தன்மையும் அதிகமாகுது. இப்போ மண் உப்புத்தன்மையாக இருக்கிற போது, தண்ணி உப்பு அதிகமாக இருக்கிற போது அதை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சார்ந்து இருக்கிற மக்களுக்காக நம்ம இறால் வளர்ப்பை இல்லாட்டி மீன் வளர்ப்பை ஒரு வாழ்வாதாரமாக நம்மளால் உருவாக்கி தர முடியும். சுற்றுப்புறத்தையும் பாதிக்காத வகையில் சிறந்த மேலாண்மை முறைகளை நம்ம உருவாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2009க்கு முன்னாடி கருப்பு இறால் இருந்தது. 2009க்கு அப்புறம் இந்திய அரசு வெள்ளை இறாலை அறிமுகப்படுத்துது. இந்த வெள்ளை இறாலில்
நோயற்ற குஞ்சுகளை நம்ம தாய் இறால்களை வந்து மற்ற நாடுகள்லேருந்து அமெரிக்கா, மெக்சிகோ, இந்தோனேஷியா நாட்டிலிருந்து வாங்கி நம்ம குஞ்சு பொரிப்பகங்கள் மூலம் வந்து நம்ம வந்து குஞ்சுகளை நோயற்ற குஞ்சுகளை உருவாக்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த நோயற்ற குஞ்சுகள் நோயற்ற இறால்களை வளர்றதுக்கு நம்ம வந்து சுற்றுப்புற, அதாவது பயோசெக்யூரிட்டி புரோட்டோகால் தேவை, நீர்வள மேலாண்மை முறைகள் தேவை, நோயற்ற சூழல் தேவை. அப்புறம் சரியான விகிதத்தில் தான் நம்ம வந்து அடர்த்தி, அதாவது ஸ்டாக்கிங் டென்சிட்டி வந்து சரியான ஸ்டாக்கிங் டென்சிட்டியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒரே ஒரு ஓடைகளை சேர்ந்து பல பண்ணைகள் இருக்கும்போது அந்த ஓடையோட தாங்கும் திறனையும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் உருவப்படுத்தி பார்க்குற போது நமக்கு இனி வர்ற காலத்தில் மண்ணோட தன்மையை பாதிக்காத, நீர்வளங்களை பாதிக்காமல், நிலவளங்களை பாதிக்காமல், வேஸ்ட் டு வெல்த் கான்செப்டில் அடுத்த தலைமுறைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு மீன் வளர்ப்பு முறைகளை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு கடமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற போது நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஜியாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்திலேயே வந்து நிறைய செயற்கைக்கோள் டேட்டாவை வந்து நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். நிறைய கருவிகள் வந்து அந்தந்த டைம்லேயே, அதாவது ரியல் டைம் டேட்டா கொடுக்கறதுக்கான ஒரு கருவிகள் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம வந்து செய்கிறோம். இப்போ சதுப்பு நில காடுகளோட முக்கியத்துவம் வந்து சுனாமிக்கு அப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. இப்போ உப்போட தன்மை வந்து நிலங்களில் அதிகமாகுது அப்படிங்கிறது இருக்கிறோம். இப்போ கடலோர மாநிலங்களை தவிர உள் மாவட்டங்களில் கூட உப்புத்தன்மையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு இறால்களை வந்து இறால் வளர்ப்புங்கிறது இப்போ ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து விவசாய நிலங்களை எப்படி பாதிக்காத வரையில் அந்த நீரை வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணுங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த சவாலாக இருக்குது. ஸோ இதற்கான தேவைகளை நம்ம அறிந்து செய்கிறதுக்காகத்தான் மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் வந்து பல முறைகளில் வந்து விவசாய அந்த வேளாண்மை முறைகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து நிலங்கள்ங்கிறத வந்து மிக குறுகிய நிலங்களாக தான் நமக்கு நிலங்களோட தேவை அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நிலத்தோட அளவை வந்து நம்ம அதிகம் பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கிற நிலத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்க்கணும். அதுக்காகத்தான் வந்து மல்டி யூசர் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் கடலோர பகுதிகளை வந்து செலக்ட் பண்ணுறதும், விவசாயத்திற்கும் மற்றதுக்கும் உபயோகப்படுத்தாத நிலங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதும் தான் வந்து நம்ம அடுத்த வந்து செய்யக்கூடிய செயல்களாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 லட்சம் ஹெக்டேரில் வந்து நமக்கு வந்து உவர்நீர் மீன் ஆதாரம் இருந்தால் கூட இந்தியாவில் 1990லிருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஹெக்டேரில் தான் தோராயமாக வந்து மீன் வளர்ப்பு போயிட்டுருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1995லிருந்து 2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால நிறையா ஃபார்ம்ஸை வந்து விட்டுட்டு புது புது இடங்களில் மீன் வளர்க்குறதும், ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த இடத்த வந்து அப்படியே விட்டுறதுமான ஒரு இது இருந்தது. 2009க்கு அப்புறம் வனாமை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கர்லேயும் ஒரு ஹெக்டேர்லேயுமே வந்து ப்ரொடக்டிவிட்டியோட திறன் வந்து உற்பத்தி திறன் அதிகமாச்சு. இப்போ நம்ம வந்து 8 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 2 லட்சத்துலேருந்து பார்த்தா 12 லட்சம் ஏரியா நம்மகிட்ட இருக்கிற போது இப்போதைக்கு நம்ம வந்து 2 லட்சம் அளவு தான் வந்து நம்மளோட நிலப்பரப்பு அதிகமாகியிருக்கு. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற நிலப்பரப்புக்கு எப்படி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இதுக்காக இருக்கிற 1-2 இப்போ ஸ்பீசஸ் நம்ம வந்து இப்போ மொத்த இந்தியாவுமே பார்த்திங்கன்னா வெனாமைங்கிற ஒரே ஒரு வெள்ளை இறாலை பற்றி மட்டும்தான் இருக்குது. அது போக நம்ம நாட்டு சார்ந்து இருக்கிற ஒரு நம்ம நாட்டிலேயே உருவாகிற இறால்களை வந்து அதே மாதிரி நோயற்ற இறால்களை வந்து உருவாக்கி அதன் மூலம் வந்து மீன் வளர்ப்பை எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அடுத்ததுக்கான நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கும். ஒரு நோயற்ற வளம் குன்றாத இறால் வளர்ப்பை முன்னெடுத்து சொல்வோம். இது வந்து நமக்கு உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் அதிகமாக்கும். அதே மாதிரி விவசாயத்துக்கு பயன்படாத தேவையற்ற நிலங்களையும் வந்து பயனுள்ள நிலங்களாக மாற்றுறதுக்கான ஒரு சரியான ஒரு திட்டமாகவும் இருக்கும். இதை வந்து எல்லா மாநிலங்களுமே வந்து அமுல்படுத்தி இந்த GIS பேஸ்டு ரிசோர்ஸ் மேப்பிங் ஃபார் பொட்டென்ஷியல் அக்வாகல்ச்சர்னு சொல்லுவோம். அதை அறிமுகப்படுத்துகிற போது நமக்கு தேவையான இடத்துல வந்து மற்றவைக்கு தேவையற்ற இடங்களை வந்து நம்ம தேர்வு செய்து மீன் வளர்ப்பை வந்து அறிமுகப்படுத்தலாம், எடுத்துக்கொண்டும் செல்லலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஜெயந்தி அவர்களை 094444
945770 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.